Good morning, my dear English learners. Welcome back to my channel, Ashraf Tech World. I hope you all are doing great and ready to learn something new today. Today is our third spoken English class. If you watch the video, first 30 episode, you will be able to speak English confidently. So don't miss any episode. Let's begin. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் என்னுடைய அஸ்ரப் டெக் வேர்ல்டு சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் இன்று ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள உள்ள உங்கள் ஆர்வத்தை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஆங்கிலம் பேசக்கூடிய 3வது வகுப்பு ஆரம்பமாகிறது. மொத்தம் 30 எபிசோடுகள் உள்ளன. இந்த 30யும் தவறாமல் பார்த்து வந்தீர்களானால் முடிவில் நீங்கள் ஒரு சரளமான ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக ஆகலாம். போன 2 எபிசோடுல பிரசன்ட் டென்ஸை வச்சு பி ஃபார்மை யூஸ் பண்ணி பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் என்றதை பத்தி போன 2 வீடியோல பார்த்தோம். அந்த 2 வீடியோக்கு உங்களுடைய ஆதரவு நிறையவே தந்தீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் பிரசன்ட் டென்ஸை வச்சு பி ஃபார்மை யூஸ் பண்ணி இன்ட்ராகேட்டிவ், அதாவது கேள்வி வாக்கியம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றதை பத்தி பார்க்க போறோம். நீங்கள் இப்போதுதான் முதலில் இந்த சேனலுக்கு வருகை தருகிறீர்கள் என்றால் முதலில் என்னுடைய 2 எபிசோடையும் பார்த்துவிட்டு பிறகு இந்த எபிசோடை பார்க்கவும். அப்போதுதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடைந்து பிறருக்கும் இந்த வீடியோவை பயனடை செய்யுங்கள். என்னுடைய அஸ்ரப் டெக் வேர்ல்டு சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஃபர்தர் எனி டிலே, நாம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். டே 1 லெசன் பார்ட் 2. அதாவது லாஸ்ட் 2 எபிசோடுல நம்ம பார்த்ததை அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன 2 வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பிவே ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு பிவர் யூஸ் பண்ணி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கேள்வி வாக்கியம் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். போன 2 வீடியோவில் பாசிட்டிவான சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் முன்னாடி வரும், 2வது பி ஃபார்ம் வரும், 3வது ஒரு அடிஷ்னல். அதேமாரி நெகட்டிவாக நம்ம பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், 2வது பி ஃபார்ம் வரும், அதுக்கப்புறம் ஒரு நாட்டுன்ற அப்ளை பண்ணணும், நாட்டு அப்ளை பண்ணணும், அது நெகட்டிவாக பேசுறதுனால. அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல். இன்னைக்கு வீடியோவில் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பி ஃபார்மும் முன்னாடி வரும். பேஸ்ட் ஆன் த 7 சப்ஜெக்ட்டுக்கும் பி ஃபார்ம் என்னவோ அது முன்னாடி வரும். அடுத்தது தான் சப்ஜெக்ட் வரும். அடுத்தது ஒரு நவுன் அடிஷ்னல். இதுதான் ஸ்ட்ரக்சரு. கண்டிப்பாக இதை மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நாம் ஒருத்தவங்கள்ட்ட கேட்போம், அவரு டாக்டராக இருக்கிறாரா, அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள அவங்க சொன்னா, நான் டாக்டராக இருக்கிறேனா, நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பி ஃபார்மை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ. போன 2 வீடியோக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்க. இந்த வீடியோக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுத்து கவனமாக வாட்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், ஒரு புரிய வரும். ஓகேங்களா? இப்போது நம்ம லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நான் ஒரு மாணவனாக இருக்கிறேனா, இதை எப்படி நாம் ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அப்போ நானுக்கு என்ன வரும், ஐ வரும். அதுக்கப்புறம் மாணவன் ஸ்டூடெண்ட் வரும். இருக்கிறேனான்றதுக்கு பி ஃபார்ம் வரும். இப்போது இது இன்ட்ராகேட்டிவாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பி ஃபார்ம், ஆம் என்ற பி ஃபார்ம் வரும், அடுத்தது சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் ஒரு நவுன் வரும். இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள், சென்டென்ஸ் எவ்வளோ ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், ஆம் என்ற பி ஃபார்ம் முன்னாடி வந்திருக்கு, அடுத்த சப்ஜெக்ட் வந்திருக்கு, அடுத்தது தான் ஒரு நவுன் வந்திருக்கு. ஆம் ஐ எ ஸ்டூடெண்ட். எவ்வளோ இலகுவாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அதாவது ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஆம் ஐ எ ஸ்டூடெண்ட் எவ்வளோ இலகுவாக இருக்குது பாருங்கள். அடுத்தது 2வது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஈயை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பாருங்கள், அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறானா, அவன் ஒரு மருத்துவரா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லை, அதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது பார்ப்போம். அப்போது ஈ வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும், முன்னாடி இஸ் வரும், இஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட்டு ஈ வரும், அதுக்கப்புறம் நம்ம மருத்துவர்ன்றதை, டாக்டர்ன்றதை நம்ம அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்ப்போமா? பாருங்கள், இஸ் இ எ டாக்டர். பாருங்கள், எவ்வளோ
சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளோ சிம்பிளா நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் பாருங்க. இஸ்ன்றது பி ஃபார்ம், ஈன்றது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரு நவுன் அடிஷனல். இஸ் ஏ டாக்டர் எவ்வளவு இலகுவா இருக்கு பாருங்க. தெரிஞ்சவங்க சென்டென்ஸ் அதாவது காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது சிஏ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாளா? இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? காமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை எழுதிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். அவளுக்கு என்ன? சி. சி வந்தா பி வரும், என்ன பி ஃபார்ம் என்ன வரும்? இஸ். அதுக்கப்புறம் ஆசிரியர்ன்றது உங்களுக்கு தெரியும், டீச்சர். இதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ இலகுவா இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தாங்க, அதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் தெரிஞ்சுங்க நீங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா? இஸ். இஸ்ன்றது என்ன? பி ஃபார்ம் முன்னாடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சி, அவள், அவளுக்கு ரெண்டாவது அடுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் டீச்சர்ன்றது வந்து ஆசிரியர். எவ்வளோ இலகுவா இருக்கு பாருங்க. அடிஷனல் இஸ் ஏ டீச்சர், இஸ் ஏ டீச்சர். ஓகேங்களா? அடுத்தது இட்டை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? பாருங்க. அது ஒரு கணினியாக இருக்கிறதா? இது எப்படி நம்ம சப்ஜெக்ட் ஃப்ரேம் பண்ணுவோம் பாருங்க. சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றது பாருங்க. அதுன்றது இட்டு வரும்போது பி ஃபார்ம் என்ன வரும்? இஸ். அப்போ இஸ் இட் கம்ப்யூட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், கணினி. இஸ் இட் ஏ கம்ப்யூட்டர், இஸ் இட் ஏ கம்ப்யூட்டர். எவ்வளோ இலகுவா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் விஏ யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. நாங்கள் இந்தியர்களாக இருக்கிறோமா? நாங்கள் இந்தியர்களாக இருக்கிறோமா? இது எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டே வரீங்க, நிறைய பேர் கரெக்டா பண்ணிட்டு வரீங்க, வெரி குட். இப்போ இதே பண்ணுங்க பார்க்கலாம். நாங்களுக்கு என்ன வரும்? வி. வி வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? ஆர். அப்போ இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால ஆர் முன்னாடி வரும், ஆர் வி. அதுக்கப்புறம் இந்தியர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியன்ஸ். ஃபுல்லூரில் வருது பார்த்தீங்களா? ஆர் வி இந்தியன்ஸ், ஆர் வி இந்தியன்ஸ். எவ்வளோ ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடுறீங்க பார்த்தீங்களா? வெரி குட். அடுத்தது இவ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் என் நண்பனாக இருக்கிறாயா? நீங்கள் என் நண்பனாக இருக்கிறாயா? நீ என் நண்பனாக இருக்கிறாயா? இதுக்கு என்ன பண்ணுவோம்? எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? இவ்ன்றது சப்ஜெக்ட், பி ஃபார்ம் என்ன வரும்? யூ வந்தா ஆர் வரும். அப்புறம் ஆர் யூ நண்பனாகன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃப்ரெண்ட். யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றத நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், ஆர் யூ மை ஃப்ரெண்ட், ஆர் யூ மை ஃப்ரெண்ட். எவ்வளோ இலகுவா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்க்கலாமா? பாருங்க. அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்களா? அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்களா? இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? அவர்களுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் தே. தே வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? ஆர். ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ் புளூரல். பார்த்தீங்களா எவ்வளோ இலகுவா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நாம அவங்க என்னவா இருக்கிறார்கள் என்றதை பற்றி, நாம் என்னவா இருக்கிறார்கள் என்றதை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன மனநிலை இருக்கிறார்கள், அவர்கள் என்ன மனநிலை இருக்கிறார்கள் என்றதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக 7 சப்ஜெக்டையும் மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளவே வீட்டுக்குள்ளவே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேனா? நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேனா? நான் ஒரு டாக்டராக இருக்கிறேனான்றதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம மனநிலையை பயன்படுத்தி நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, நான் கவலையாக இருக்கிறேனா, நான் ஆர்வமாக இருக்கிறேனான்றதை பற்றி பேஸ்ட் அந்த 7 சப்ஜெக்டை வச்சு தமிழ் 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 விளக்கத்தோட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேம் தான். ஓகேங்களா? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட்டு பி ஃபார்மு, அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது ஒரு அடிஷ்னல். முன்னாடி நவுனை பார்த்தா இப்போ அட்ஜெக்டிவ் பார்க்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. நான் அடிக்கடி எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம், கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா ஓனாகவே நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? யாருடைய தயவும் தேவையில்லை. தப்பாவோ தப்பாக எழுதிருமோ, தப்பாக பேசுகிறோம் பயம் வேணாம். இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பேசலாம். போல்டாக எல்லாத்தையும் பேசுங்க. ஓகேங்களா? பேசி பழகுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ். நான் சந்தோஷமாக இருக்கிறேனா? இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? ஈஸி தான். நிறைய பேர் போன இதை வந்து காமெண்ட்ல சரியான ஆன்சரை கொடுத்தீங்க. இப்போ காமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு ஃப்ளூயன்சின்றது வரும். ஓகேங்களா? இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேனா? இது எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? நான் இருந்தால் என்ன வரும்? சப்ஜெக்ட் ஐ வரும். ஐ வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும்? ஆம் வரும். எதுக்கு முன்னாடி ஆம் வந்துருக்குது? இது இன்ட்ராகேட்டிவ்ன்றதுனால, கேள்வி வகைன்றதுனால நம்ம பி ஃபார்மை முன்னாடி போடணும். வெரி குட்.
அதனால ஆம் ஃபர்ஸ்ட்டும் ரெண்டாவது சப்ஜெக்டும் அடுத்தது ஒரு அடிஷ்னல், அதாவது ஹாப்பி, சந்தோஷன்றது ஹாப்பி அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஆம் ஐ ஹாப்பி, ஆம் ஐ ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேனா. அடுத்தது ஈய யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் வருத்தமாக இருக்கிறானா. இதை எப்படி சொல்லுவோம்? அவன் வந்தா சப்ஜெக்ட் என்ன வரும்? ஈ வந்தா பி வெர்ப் என்ன வரும்? பி ஃபார்ம் என்ன வரும்? இஸ். அப்போ இஸ் ஈ வருத்தத்துக்கு என்ன சொல்லுவோம்? சேட். இஸ் ஈ சேட், இஸ் ஈ சேட். எவ்வளோ இலகுவா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ சிம்பிளா நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண பார்த்தீங்களா? ஆங்கிலம் ரொம்ப ஈஸிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா? அடுத்தது சி யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? பாருங்க, அவள் கோபமாக இருக்கிறாளா. இதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல பேசுவோம்? அவள் வந்தா சப்ஜெக்ட் என்ன வரும்? சி வரும். சி வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? இஸ் வரும். அப்போ இஸ் சி. கோபத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், ஆங்கிரி. சி பாத்தீங்களா? சி ஆங்கிரி. இஸ் சி ஆங்கிரி. எவ்வளவு இலகுவா இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா? புரிஞ்சு சென்டென்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சரை புரிஞ்சு படிங்க. ஓகேங்களா? அடுத்தது இட்ட பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? அது இன்று சூடாக இருக்கிறதா. இதை நம்ம எப்படி ஆங்கிலத்துல ஃப்ரேம் பண்ணலாம் சொல்லுங்க? அது வரும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? இட்டு. இட்டு வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? இஸ். அப்போ இஸ் இட். அப்போ சூடுன்றது ஹாட் தெரியும் உங்களுக்கு, இன்றுன்றது டுடேன்றது தெரியும். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண பார்க்கலாம். இஸ் இட் ஹாட் டுடே, இஸ் இட் ஹாட் டுடே. எவ்வளோ சிம்பிளா ஒரு ஃப்ரேம் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? நிறைய பேர் உங்க காமெண்ட்டை சரியான ஆன்சரை கொடுத்துட்டு வரீங்க காமெண்ட்ல. ஓகேங்களா? அடுத்தது நாம வியை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நாங்கள் சோர்வாக இருக்கிறோமா. நாங்கள் சோர்வாக இருக்கிறோம். நாங்கள்ன்றது வந்தா யூ வரும், சாரி வி வரும். வி வந்தா பி ஃபார்ம் ஆர் வரும். அப்போ சோறுக்கு வந்து டயர்ட். அப்போ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? ஆர் வி டயர்ட், ஆர் வி டயர்ட். எவ்வளோ இலகுவா இருக்கு பாருங்க. பி ஃபார்ம் முன்னாடி, ரெண்டாவது சப்ஜெக்ட், மூணாவது ஒரு அடிஷனல் அட்ஜெக்டிவ். அடுத்தது யூஎஸ் பேஸ் பண்ணி ஒன்று பார்க்கலாமா? பாருங்க, நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்களா. இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம்? நீ வந்தா என்ன சப்ஜெக்ட் ஆகும்? யூ. யூ வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? ஆர். அப்போ ஆர் யூ. பதட்டத்துக்கு என்ன சொல்லுவோம்? நர்வஸ். ஆர் யூ நர்வஸ், ஆர் யூ நர்வஸ். எவ்வளோ இலகுவா இருக்கு பாருங்க. காமெண்ட்ல ஆன்சரை கொடுத்துக்கிட்டே வாங்க பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்க்கலாமா? தே யூஸ் பண்ணி அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்களா. இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? அவர்களுக்கு என்ன வரும்? தே. தே வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? ஆர். அப்போ ஆர் தே. ஆர் தே உற்சாகத்துக்கு என்ன நம்ம படிச்சது தான், எக்ஸைட்டட். வெரி குட். பாருங்க, ஆர் தே எக்ஸைட்டட். எவ்வளவு இலகுவா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன மனநிலையில இருக்கிறார்கள்ன்றதெல்லாம் பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது நாம வீட்டில் இருக்கிறோமா, ஹாஸ்பிட்டல் இருக்கிறோமா, அவர் வீட்டில் நான் வீட்டில் இருக்கிறேனா, ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்றதை பத்தி நம்ம அடுத்தது பார்க்க போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். போன ரெண்டு இதில் நான் மாணவனாக இருக்கிறேனா, ஆசிரியராக இருக்கிறேனா, டாக்டராக இருக்கிறேனா, நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, நான் ஆர்வமாக இருக்கிறேனான்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேனா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேனா, ஸ்கூலில் இருக்கிறேனான்றதை பற்றி இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பேஸ்ட் அந்த சப்ஜெக்டை வச்சு பி ஃபார்மை ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். நான் வீட்டில் இருக்கிறேனா, இதை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நான் வந்தா ஐ என்ற சப்ஜெக்ட் வரும். அடுத்தது பி ஃபார்ம் என்ன வரும்? ஆம் வரும். அதுக்கப்புறம் முன்னாடி அட்ஜெக்டிவ் பார்த்தா நவுன். வீடு, ஹாஸ்பிட்டலு, பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட், இதெல்லாம் வந்து நவுன். ஓகேங்களா? பெயர்ச்சொல். ஓகேங்களா? இதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? நான் வீட்டில் இருக்கிறேனா, நான் கேட்போம்ல, நான் வீட்டில் இருக்கிறேன், நான் வெளியிலலாம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுப்போம். அதுக்கெல்லாம் எப்படி பி ஃபார்ம் யூஸ் பண்ணி பேசலான்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக வாட்ச் பண்ணுங்க. அஸ் யூஸ்வல் நம்ம இந்த இன்ட்ராகேட்டிவ் பார்த்துட்டு வர சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேம் தான். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பி ஃபார்ம் வரும். வெரி குட். அடுத்தது சப்ஜெக்ட் வரும். அடுத்தது ஒரு அடிஷ்னல், அதாவது நவுன். முன்னாடி நம்ம எதை பார்த்தோம்? அட்ஜெக்டிவ் பார்த்தோம். மனநிலையை பற்றி பேசுறதுக்கு அட்ஜெக்டிவ் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து வீடு, ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து நவுன். இதை வந்து அடிஷ்னல் வந்து நவுன். ஓகேங்களா? இப்போ நம்ம 7 சப்ஜெக்டையும் வச்சு நாம எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. உங்களுடைய காமெண்ட் பாக்ஸில் சரியான ஆன்சரை கொடுத்துருந்தீங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக படிங்க, வாட்ச் பண்ணுங்கள், கவனமாக கேர் பண்ணி லிசன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? வெரி குட். அப்போ வந்து பி ஃபார்ம் முன்னாடி வருது பாருங்க. ஆம்
சப்ஜெக்ட் அடுத்தது, அதுக்கப்புறம் ஹோம். ஆம் ஐ அட் ஹோம், ஆம் ஐ அட் ஹோம். இதுல கொஸ்டின் மார்க்கு கண்டிப்பா நீங்க போடணும். மஸ்ட் கொஸ்டின் மார்க்கு கண்டிப்பா நீங்க போடணும். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பி ஃபார்ம், அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது ஒரு நவுன், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க். நான் 2 இதுலயும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? கண்டிப்பா கொஸ்டின் மார்க்ன்றது கண்டிப்பா போடணும். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆம் எட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேனா. அடுத்தது ஈயை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறானா. இதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல ஃப்ரேம் பண்ணுவோம்? அவனுக்கு என்ன வரும்? ஈ வரும். ஈ வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? இஸ் வரும். இஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும்? இஸ் முன்னாடி வரும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரெண்டாவது வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு நவுன். ஓகேங்களா? அந்த பள்ளிக்கூடம் ஸ்கூல். அப்ப என்ன வரும்? இஸ் அட் ஸ்கூல். இஸ் அட் ஸ்கூல். எவ்வளவு இலகுவா இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க யாருடைய தயவும் தேவையில்லை. நீங்களே தப்பா இல்லாம 100% ஷூரா நான் சொல்றேன். 100% ஐ எம் ஷூர் நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஓனாவே எழுதலாம், பேசலாம், தப்பு இல்லாம. ஓகேங்களா? அடுத்தது சியை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவள் சமையல் அறையில் இருக்கிறாளா. இதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? அவளுக்கு என்ன வரும்? சி வரும். சி வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? இஸ் வரும். இஸ் சி சமையல் அறைக்கு என்ன சொல்லுவோம்? கிச்சன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கு நம்முடைய இஸ் சி ஃபர்ஸ்ட் இஸ் பி ஃபார்ம், அடுத்தது சப்ஜெக்ட், இந்த கிச்சன் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரிப்போசிஷன் அதெல்லாம் பத்தி வர இருக்கிற வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? இஸ் சி இந்த கிச்சன். வெரி குட். நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. வெரி குட், வெரி குட். அதுக்கப்புறம் இட்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது பெட்டியில் இருக்கிறதா. அது பெட்டியில இருக்குது. அது பெட்டியில இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை? அதை வந்து எப்படி கேட்கறது? இங்கிலீஷ்ல எப்படி, ஆங்கிலத்துல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் இட்டு வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? இஸ். இதை நம்ம எப்படி இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணுவோம்? இஸ் முன்னாடி வரும், பி ஃபார்ம் முன்னாடி வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும். வெரி குட். அதுக்கப்புறம் அந்த பெட்டின்றது நோன் பாக்ஸ். பாருங்க எவ்வளவு இலகுவா இருக்கு பாருங்க. இஸ் இட் இன் த பாக்ஸ், இஸ் இட் இன் த பாக்ஸ், இஸ் இட் இன் த பாக்ஸ். வெரி குட். காமெண்ட்ல கரெக்டா உங்க ஆன்சர் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விஏ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாம் விமான நிலையத்தில் இருக்கிறோமா. நாம் விமான நிலையத்தில் இருக்கிறோமா. இது எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? நாம் வரக்குள்ள பி ஃபார்ம் என்ன வரும்? வி. வி வந்தா சப்ஜெக்ட் வி வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? ஆர். அப்போ ஆர் வி. விமான நிலையத்துக்கு என்ன சொல்லுவோம்? ஏர்போர்ட். அட் த ஏர்போர்ட். ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அட் த ஏர்போர்ட். ஆர் வி அட் த ஏர்போர்ட். ஆர் வி அட் த ஏர்போர்ட். எவ்வளவு இலகுவா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம் பாத்தீங்களா? ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நீங்கள் பூங்காவில் இருக்கிறீர்களா. இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? நீ வரும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? யூ. யூ வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? ஆர். அப்போ ஆர் யூ. ஆர் யூ. பூங்காக்கு என்ன சொல்லுவோம்? பார்க். இந்த பார்க். பூங்காவுக்குள், பூங்கா உள்ள இருக்கிறோம். அதனால ஆர் யூ இன் த பார்க். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இங்கிலீஷ் பாருங்க. ஆர் வந்து பி ஃபார்ம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் இந்த பார்க் ப்ரிப்போசிஷன். இதை நம்ம பின்னாடி படிக்கலாம். லாஸ்ட் ஒன் பார்க்கலாமா? பாருங்க, அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறார்களா. இதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம்? அவர்கள் பேருந்து நிலையத்தில், நிறுத்தத்தில், நிலையத்தில் எது வேணாலும் சொல்லலாம். தமிழை பொறுத்தவரை இருக்கிறார்களா. அவர்கள் வந்தா சப்ஜெக்ட் என்ன வரும்? தே. தே வந்தா பி ஃபார்ம் என்ன வரும்? ஆர். அப்போ ஆர் தே. ஆர் தே பஸ் ஸ்டாப் அப்படின்ற சொல்லுவோம். அது கூட ஒரு ப்ரிப்போசிஷன் வரும். அட் த பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம். ஆர் தே அட் த பஸ் ஸ்டாப். எவ்வளவு இலகுவா இருக்கு பாருங்க. எவ்வளவு சிம்பிளா நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு பி ஃபார்மை வச்சு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை நம்ம அதாவது மனநிலை, எந்த இடம், நம்ம என்னவா இருக்கிறன்றதெல்லாம் பத்தி இந்த 3 கேட்டகரி வச்சு நம்ம பார்த்தோம். இது இப்படிதான் வந்து நம்ம பிஆர்பை யூஸ் பண்ணோம். இதெல்லாம் உங்களுக்கு எளிமையான முறையில் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நாம இதை கத்துக்கிட்டு ஒரு சில டெஸ்ட் இருக்கு, அதையும் அட்டன் பண்ணுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இன்னைக்கு வீடியோல நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதுலேருந்து ஒரு சில டெஸ்ட் உங்களுக்கு. இதை நீங்க வந்து காமெண்ட்ல ஆன்சரை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ராக்ரஸ் டெஸ்ட் ஃபார் யூ. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நான் தாமதமாக வந்து விட்டேனா. இதை எப்படி நீங்க இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி
ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணுவீங்கன்றதை பற்றி டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் தாமதமாக வந்து விட்டேனா. The next question is, அவர் உங்கள் சகோதரரா? இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்ன்றத உங்களுடைய பதிலை சொல்லுங்க. The next one is, அவள் தேர்வுக்கு தயாராக உள்ளாளா? அவள் தேர்வுக்கு தயாராக உள்ளாளா? இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்ன்றதை பற்றி காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. The next question is, வெளியே குளிராக இருக்கிறதா? வெளியே குளிராக இருக்கிறதா? இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோன்றதை பற்றி காமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. The next question is, நாம் சரியான இடத்தில் இருக்கிறோமா? நாம் சரியான இடத்தில் இருக்கிறோமா? இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோன்றதை பற்றி காமெண்ட்ல தெரிவிங்க. The next question is, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? இதை எப்படி நாம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி காமெண்ட்ல தெரிவிங்க. The next question is, அதாவது லாஸ்ட் கொஸ்டின், அவர்கள் விளையாட்டு வீரர்களா? அவர்கள் விளையாட்டு வீரர்களா? இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோ எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. That's all for today's class. Thank you so much for watching and learning. இன்றைய வகுப்பு இத்துடன் முடிவடைகிறது. பார்த்து கற்றுக்கொண்டதற்கு நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அஸ்ரப் டெக் வேர்ல்ட். அஸ்ரப் டெக் வேர்ல்ட் சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். See you in the next class. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய்.